வணக்கம் நண்பர்களே. பார்க்கறக்கு வாத்து முட்டை மாதிரி இருக்க இந்த காய் என்ன காயின்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த தைப்படத்தில் நடவு பண்ண முலாம்பழங்கள் தான். பெரும்பாலும் எல்லாருமே முலாம்பழம் சாப்பிட்ருப்போம், முலாம்பழம் ஜூஸ் கடைகளில் குடிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி யாரும் முலாம்பழத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. முலாம்பழம் பொதுவாக ரவுண்டாக ஆரஞ்சு கலராக தான் இருக்கும். ஆனால் இந்த காய் பாருங்களேன், இது தும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய காய். தும்மட்டிக்காயிலேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த காயை பார்த்திங்கன்னா பன்றி தும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, போன தைப்படத்தில் நம்ம வீட்டில் முலாம்பழங்கள் நடவு பண்ணியிருந்தோம். அந்த முலாம்பழத்தில் அறுவடை பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து விதைகள் எடுத்து இந்த தைப்படத்துக்கு வீட்டில் நடவு பண்ணியிருந்தோம். சரி, முலாம்பழ விதைகள் நடவு பண்ணால் முலாம்பழங்கள் தானே காய்க்கணும், இந்த தும்மட்டிக்காய் எப்படி காய்ச்சது? அதுதான் இப்போ ட்விஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். பொதுவாக நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற தர்பூசணி, முலாம்பழம் இது எல்லாமே ஹைப்ரிட் ரக விதைகள் தான். ஏன்னா இந்த தர்பூசணி, முலாம்பழத்தில் நாட்டு விதைகள் கிடையாது. நாட்டு விதைகள் நம்ம பழம் அவ்வளோ ருசியாக இருக்காது. அப்படிங்கிறனால பெரும்பாலும் நாட்டு விதைகளே கிடையாது. அதனால் இந்த முலாம்பழம், தர்பூசணி எல்லாமே ஹைப்ரிட் விதைகள் தான். அதனால் ஒவ்வொரு தடவையுமே நம்ம கடைகளில் மட்டும்தான் அந்த விதைகளை வாங்கி நடவு பண்ணணும். இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, போன தைப்படத்தில் நம்ம வீட்டில் முலாம்பழங்கள் நடவு பண்ணியிருந்தோம். அதற்கான விதைகளை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கின பழத்தில் அந்த பழத்துலேருந்து விதைகள் எடுத்து நம்ம வீட்டில் நடவு பண்ணியிருந்தோம். அதில் வந்த காய்கள் நல்ல முலாம்பழங்களாக வந்தது, நல்ல ருசியாகவும் இருந்தது. ஆனால் நம்ம அப்படி அதில் அறுவடை பண்ண காய்கள்லேருந்து மறுபடியும் விதை எடுத்து இந்த தைப்படத்துக்கு நடவு பண்ணியிருக்கோம். அதனால அந்த விதை அதோட தன்மையை அப்படியே மாறி போயிடுச்சு பாருங்கள். இதைத்தான் நம்ம கார்ப்பரேட் விதை கம்பெனிகளோட சதி திட்டம் அப்படின்னு சொல்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் அடுத்த பட்டத்துக்கான விதைகளை, இந்த ஹைப்ரிட் ரக விதைகளை மட்டும் நம்ம கடைகளில் தான் போய் வாங்கி ஆகணும் திரும்ப. அப்படி நம்ம வாங்காமல் நம்ம ஒரு தடவை வாங்கின விதைகள்லேருந்து நம்ம திரும்ப விதைகள் எடுத்து செடிகள் நடவு பண்ணோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி அந்த காய்களோட தன்மை முழுசாக மாறி போயிடுது. போன 2025 தைப்படத்தில் நம்ம வீட்டில் ஒரு 4-5 முலாம்பழ செடிகள் மட்டும் தான் நடவு பண்ணியிருந்தோம். அதிலிருந்தே ஒரு 20-30 காய்கள் கிட்ட நம்ம நல்லா அறுவடை பண்ணோம். சரி, இந்த தடவை கொஞ்சம் சிறப்பான அறுவடை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 தைப்படத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-30 செடிகள் பக்கமாக நடவு பண்ணி வச்சிட்டோம் முலாம்பழ செடிகளே. போன 2025 தைப்படத்தில் விதைகள் சேகரித்து இந்த படத்துக்கு நடவு பண்ணியிருந்தோம். அந்த விதைகளில் வந்த 30 செடிகள் எல்லாமே இந்த மாதிரி தும்மட்டிக்காய் செடிகளாக மாறிடுச்சு நமக்கு. சரி, செடி முளைக்கும் போது தான் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செடியோட தன்மை எல்லாமே, இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முலாம்பழ இலைகள் மாதிரியே இருந்துச்சு. பொதுவாக இந்த முலாம்பழம், வெள்ளரி இலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தும்மட்டிக்காய் இந்த இலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அளவில் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். சரி, நமக்கு முலாம்பழ செடி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சரியான முறையில் உரம் கொடுத்து நல்லா பராமரித்து கொண்டு வந்தோம். பூக்கள் எல்லாமே மஞ்சள் நிற பூக்கள் மட்டும்தான் பூக்கும். முலாம்பழம், வெள்ளரி, தும்மட்டிக்காய் இது எல்லாமே மஞ்சள் நிற பூக்கள் தான் பூக்கும். சரி, அதுலேயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பிஞ்சுகள் வரும்போது பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா அதுவும் முலாம்பழ பிஞ்சுகள் மாதிரியாக தான் இருந்தது. அந்த பிஞ்சுகள் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் விரல் சைஸாக ஆகும்போது தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதில் இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி இது எல்லாமே ஒரே பாத்தியில் நிறைய செடிகள் அப்படியே கலந்து பயிரிட்டோம். அதனாலே நமக்கு எது முலாம்பழம், எது வெள்ளரி அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. காய்கள் வரும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நம்ம சரி, இது முலாம்பழம் இல்லை தும்மட்டிக்காய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியை தவறுதலாக பிடுங்கிட்டோம் அப்படின்னா அது வெள்ளரி செடி பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறக்காக நம்மளும் செடியை பறித்து பிடுங்கி விடாமல் அப்படியே விட்டுட்டோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டத்துக்கு காய்கறி செடிகள், இந்த தக்காளி, கத்திரிக்காய், பீர்க்கன் இந்த விதைகள் எல்லாம் நடவு பண்ணுறீங்களா? பீர்க்கன், புடலை, பாகல் இது எல்லாமே நாட்டு விதைகள் இருக்குது. அதோட தன்மை ஒவ்வொரு தடவை நம்ம விதைகள் எடுத்து நடவு பண்ணாலும் தன்மை மாறவே மாறாது. கண்டிப்பாக அந்த மாதிரி காய்கறிகள் மட்டும் நாட்டு விதைகள் நடவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி இந்த மாதிரி காய்களை நம்ம நடவு பண்ணும்போது கண்டிப்பாக கடைகளில் விதைகள் வாங்கி தான் நடவு பண்ணி ஆகணும். இல்லை நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்திலே ஒரு பட்டத்தில் சேகரித்த விதைகளை நடவு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிலைமை தான் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். நமக்கு இந்த தும்மட்டிக்காயிலேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த தும்மட்டிக்காய் தான் நம்ம எப்போவுமே பார்க்குறது. அந்த காய்களை நம்ம அரிஞ்சு போட்டு நம்ம மோரில் ஊற வச்சு வத்தல் போடுவோம். சரி, அந்த மாதிரி காய்களாக இருந்தால் கூட நம்ம வத்தலுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இது அதுலேயும் சேராமல் இதுலேயும் சேராமல் பெரிய தும்மட்டிக்காய் மாதிரி வந்துருச்சு. இதோட பேர் நமக்கு சரியாக தெரியல. அதனால் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இதுக்கு பேர் பன்றி தும்மட்டிக்காய் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இந்த மாதிரி வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி விதைகள் மட்டும் கடையில் வாங்கி நடவு பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற வீட்டு தோட்டம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.